சோக்கு கேக்குதாடா பொம்பளை சோக்கு. நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு கொலை நடந்த இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு போகும்போது அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கிற இடத்த ஒரு ஸ்கெட்ச் போடுவாரு. அது பேர் தான் SOC, சீன் ஆஃப் கிரைம். புக்கு மேல கரெக்டா போடுன, புக்கு கீழே விழுகும்னே. நீங்க கேம்ல விளையாடுங்க, ஆனா மத்தவங்க லைஃப்ல விளையாடுறீங்க. இப்போ இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்றது பாலிவுட்டுக்கு போயிடுவோம். ரெடி? இதோ நம்ம ஆவலா எதிர்பார்த்த கார்த்திக் வந்துட்டாரு. வாங்க மிஸ்டர் கார்த்திக். ஹாய் சார். வெல்கம் சார், எப்படி இருக்கீங்க? மை ப்ளஷர். சார் தான். தெரியும் சார், அவரை தெய்வமணி சார். வணக்கம் சார். அண்ட் இவரு. ஓ, அவரா? சாரை பத்தி சொல்லவே வேண்டாம், நானும் அவரு ரொம்ப க்ளோஸ். இன்ஸ்பெக்டர் ஆனஸ்ட் ராஜ். ஹலோ சார். மைக் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஓகே சார், தேங்க் யூ. எல்லாரும் மன்னிச்சிருங்க, வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐயோ, நடுவில் சில கிராக்கிங் கிட்ட மாட்டிக்கிட்டேன், அதான் லேட். இவனே கிராக் மாதிரி தான் இருக்கான், கிராக்குங்க கிட்ட மாட்டிக்கிட்டானோ. எப்படா பஞ்சு அவனை அடிச்சு ஓட விட்டல? என்னமா பயந்து ஒண்ணான்னு பாத்தீங்கல்ல? நம்மள பார்த்தா ஓடித்தானே ஆகணும். இந்த பொழப்புக்கு நாட்டுக்கிட்டு சாகலாம். சாவுங்கடா எல்லாரும். நம்ம தலை. நம்ம தளபதி. என்னடா தளபதின்னு ஓவர் பில்டப் கொடுக்குறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபைட் நடந்தது பாத்தீங்களா? நாங்க எப்படி ரவுண்டு கட்டி அடிச்சோம் பாத்தீங்களா? அவன் ரவுண்டு கட்டி உங்களை அடிச்சதையும் பார்த்தேன். எந்திரன் படத்துல ரவுண்டு கட்டும் போது பிரிஞ்சு போய் விழுவாங்களே, அந்த மாதிரி விழுந்ததையும் பார்த்தேன். டேய், ஆடு ஆட்டு பண்ணையில் தான் இருக்கணும், மாடு மாட்டு பண்ணையில் தான் இருக்கணும். இதிலிருந்து தாங்கள் கூற வரும் கருத்து? கழுத்தை லைட்டா பெண்ட் பண்ணு. காமெடியன்ஸ் எப்பவுமே காமெடியன்ஸா மட்டும் தான் இருக்கணும், ஹீரோவா தான் இருக்கணும். அப்போ அவனை ஹீரோன்றீங்களா? அப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அவன் தான்டா ஹீரோ. இந்த நிகழ்ச்சியை பத்தி எல்லாரும் உங்ககிட்ட பேசியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். 4 இயர்ஸ் முன்னாடி நம்ம சாந்தி மேடம் மாதிரி நானும் ஒரு கோல்டு மெடலிஸ்ட். வாழ்க்கையில சாதிக்கணும், அதுவும் இந்த மீடியா ஃபீல்டில் சாதிக்கணும். யாரை ஃபாலோ பண்ணலாம்னு நினைச்சேன். அப்போ என் மைண்ட்ல வந்தவர் தான் நம்ம யூடியூபர் மதன் கௌரி. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அறிவாளியாகவும் இருக்கணும், புத்திசாலியாகவும் இருக்கணும். ஸோ நான் அவரை ஃபாலோ பண்ணேன். அவரோட சாதனையில் ஒரு 25% நான் கிராஸ் பண்ணியிருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னும் 75% இருக்கு. கண்டிப்பாக அதை நான் கூடிய சீக்கிரம் கிராஸ் பண்ணிடுவேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்கிறேன். சம்பந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழன் சோஷியல் மீடியாவும் கர்ம வீரர் காமராஜர் ட்ரஸ்ட்டும் சேர்ந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை சிறப்பாக நடத்த போகிறாங்க. இதில் என்னுடைய பங்கு ஃபுல் இன்வால்மெண்ட்டாக இருக்கும். நான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம ஆனஸ்ட் ராஜ் சார் இப்போ பேசுவார். ஹாய். ஓ, தமிழர் பண்பாடு. குட். ஹேண்ட் படித்தது விஷுவல் கம்யூனிகேஷன் டைரக்ஷன் கோர்ஸ். ஆனால் 24 கிராஃப்டும் ஒர்க் பண்ணுற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்.
அப்பா கார்பெண்டர், அம்மா ஸ்கூல் டீச்சர், ஒரு அழகான அக்கா. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமாம் வில்லினில் பாட வந்து நின்றும் கணபதியே. பார்ட் டைம்ல அப்பா வில்லுப்பாட்டு ப்ரோக்ராம் பண்றாரு. ஐம் ரைட்? அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த ஏரியாவுடைய இன்ஸ்பெக்டர். என்னோட பேர் ஹானஸ்ட் ராஜ். உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நம்ம மக்களுக்காகத்தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற கிட்டத்தட்ட 10 கேஸோட தீர்ப்பு வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனையும் கிடைச்சிருச்சு. ஆக மொத்தம் இதை பார்க்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி மனநிலைக்கு போகக்கூடாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி கையாளணும் அப்படின்னு புரிய வைக்கத்தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்துகிறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியால் குற்றங்கள் இல்லாத நாடாக நம்ம நாட்டை உருவாக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த கேஸால் பாதிக்கப்பட்டவங்க பெருந்தன்மையாக விட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நாடு நல்லபடியாக உருவாகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக வர்றதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. சார், நீங்க போய் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தெய்வமணி, ஸ்ரீ தெய்வம் பில்டர்ஸோட உரிமையாளர். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த போறேன்னு சொன்னாங்க. கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ற ஒவ்வொரு பணத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படி இந்த நிகழ்ச்சியில என்னதான் இருக்கு அப்படின்னு நானும் யோசிச்சு பார்த்தேன். இட்ஸ் அமேசிங். இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியா எனக்கு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு நாட்டில் வன்முறைகள் அதிகமாயிடுச்சு. போட்டி, பொறாமை, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு இதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான ஏற்பாடாக இருக்கும்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில நம்ம காட்ட போற ஒவ்வொரு கேஸும் இன்னைக்கு வாழக்கூடிய மக்களுக்கு பெரிய பாடமா இருக்கும். அன்னைக்கு கொலை குற்றங்களுக்கு பணம் மட்டுமே காரணமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த ஸ்பீட் வேர்ல்டுல காரணங்களும் ரொம்ப ஸ்பீடா வளர்ந்துகிட்டு இருக்கு. என்னன்னே புரிய மாட்டேங்குது. சோ மக்களோட மனநிலைமை மாறணும். அதுக்கு இந்த நிகழ்ச்சி நம்முடைய தமிழன் சோஷியல் மீடியா செய்யக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிக்கும் என்னுடைய சப்போர்ட் முழுசா கிடைக்கும். எல்லாருக்கும் நன்றி. நன்றி. தேங்க்யூ. சூப்பர் சார், நல்லா பேசுங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். இந்த மீட்டிங்கோட முக்கியமான பார்ட் பேசிட்டு வந்துடுறேன். மீண்டும் உங்கள் கார்த்திக். நம்ம எல்லாருமே இந்த நிகழ்ச்சி சூப்பரா வரும் அப்படின்னு பேசுறோமே தவிர இதுக்கு ஒரு டைட்டில் என்ன பண்ணலான்னு நானும் மோகன் சாரும் நேற்று நைட்டு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். வித் யுவர் பர்மிஷன் மோகன் சார், நான் சொல்லலாமா? எஸ் ஷூர், தாராளமா சொல்லுங்க. எல்லாருக்கும் ஓகேவா? கார்த்தி சொல்லுங்க. நாங்க எல்லாரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவளுக்குன்னு இவன் மேல இவ்வளவு கிரேஸ். வெல், லேட்டஸ்டா நீங்க பண்ண எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். யூ ஆர் அமேசிங். தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணலாமா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவுண்ட் டவுன்ல ஸ்டார்ட் பண்றது லேட்டஸ்ட் ட்ரெண்டா இருக்கு. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு கவுண்ட் டவுன் சொல்லுவோமா சார்? ஷூர். தேங்க்யூ சார். 5 4 இவனை என்ன இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க? 3 கமான் எல்லாரும் சேரப்பா சொல்லுங்க. 2 1
And the title is Ghost Exhibition. சூப்பர். Thank you. இந்த கோஸ்ட் எக்ஸிபிஷன் டீமோட கிரியேட்டிவ் டைரக்டரா நம்ம மோகன் சார் டிராவல் பண்ணுவாரு. கேஸ் சைடில் இன்ஸ்பெக்டர் ஆனஸ்ட்ராஜ் சார் நம்ம கூட ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கோஸ்ட் எக்ஸிபிஷனோட கிரியேட்டிவ் டீமோட இன்சார்ஜா நம்ம சாந்தி இருக்க போறாங்க. நம்ம கோஸ்ட் எக்ஸிபிஷன் டைட்டில் போர்டில் இருந்து ஆரம்பிச்சு அது உள்ள இருக்கிற எக்ஸிபிஷன் ஒரிஜினலா ஒரு சம்பவத்தை நம்ம உண்மையா பார்க்குற மாதிரி உருவாக்க போறோம். அதை உருவாக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர் அண்ட் கான்ட்ராக்டர் வஜ்ரவேலுங்கிற வஜு அண்ணா. வணக்கம் தம்பி. அது அண்ணனே வந்துட்டாரே. அண்ணா வாங்க. இல்ல தம்பி, நான் வேணாம், இங்கே இருக்கு. அட வாங்கண்ணே. தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் மோகன் சார். வணக்கம். வெல்கம் சார். தேவமணி சார் வணக்கம். வணக்கம் சார். இதுக்கு மேலே குனிய முடியாது, அவ்வளோ பணிவு. வாங்க பேசுங்க. தேங்க்யூ தம்பி. பேசுங்க. பேசவா? அனைவருக்கும் வணக்கம். அந்த அந்த கோஸ்ட் எக்ஸிபிஷன் தம்பி சொன்ன மாதிரி நல்ல சிறப்பாக பண்ணிடலாம். ஓப்பனிங்லேருந்து நல்லா செட்டு போட்டு தம்பி சொன்ன மாதிரி நல்லா பண்ணிடுவோம். எல்லாருக்கும் நான் கோஆப்ரேட் பண்ணுவேன். எல்லாரும் சேர்ந்து சூப்பராக பண்ணிடலாம். ஓகேவா தம்பி? இதுக்கு மூச்சு வந்து நீங்களா இப்படி அவ்வளோ தூரம் பேசுறீங்கன்னு தெரியல. அந்த பொண்ணு கூட நல்லா பேசிச்சு. சூப்பர்மா. ஓகே, நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ தம்பி. சூப்பர். தேங்க்யூண்ணே. தேங்க்யூ தம்பி. இந்த ப்ரோக்ராமோட ஒரு சிறப்பான பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம பிளான் பண்ண மாதிரி த கோஸ்ட் எக்ஸிபிஷன் சேர்ந்து இருக்கிற விஐபிஸோட முன்னாடி இருக்கிற உங்களோட ஆதரவோட சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? என்ன சார், நம்ம அந்த ஏரியாக்கு போலாமா? சார் வாங்க போலாம். தாராளமா போலாம் கார்த்திக். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ கார்த்தி. போங்க. ஒன் மினிட் தம்பி. எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஏதோ பர்சனல் ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி போகிறேன். போங்கண்ணே. ஓகே. தமிழர் பண்பாடு. வலிக்கணும் வலிக்கணும். நான் அடிக்கிற அடி அவனுக்கு வலிக்கணும். மாமா, திடீர்னு இந்த தாக்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா. கொஞ்சம் கீழே இறங்கி வா. பறந்து அடிச்சு காமிக்கிறேன். காமாட்சி, காமாட்சி, நீ எங்க கூட இருந்த வரைக்கும் நம்ம குழந்தைய எப்படி எல்லாம் வளர்க்கறதுன்னு நீ கனவு கண்ட. நீ கண்ட கனவு அளவுக்கு நான் வளர்த்திருப்பேன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் உன் கனவை சிதைக்காத அளவுக்கு நான் வளர்த்திருப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? அப்பா, செல்வி, அந்த மாப்பிள்ளை ஜாதகமும் உன் ஜாதகமும்
நல்லா பொருந்தி இருக்குமா.